4 ஆல்மண்ட், 4 கேஷ்யூ, 2 ஃபிக், 2 டேட்ஸ், 2 வால்நட். ஸோ இதெல்லாம் இருக்கும். நான் எப்பவுமே வால்நட் சேர்த்துக்காம நான் ஃபர்ஸ்ட் ஸ்மூதி ரெட் பனானா போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இவங்க சொன்ன ஒரு புது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட்லையும் வால்நட்லேயும் வந்து பைட்டிக் ஆசிட்னு ஒன்று இருக்கும். ஸோ மற்ற நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன். அதை பற்றி நான் பெருசாக கண்டுக்கல. நல்லதானே சாப்பிட்றோம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நானும் சாப்பிட்டுருந்தேன். ஆனால் அதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு சொன்னாங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட சொன்னாங்க. மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து அதை பற்றி நிறைய பார்க்கும்போது ஈவன் இவருமே பால் சாருமே சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ எல்லா டாக்டர்ஸும் இதுதான் சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறதுல கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து மல்டி வைட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சீட்ஸ் சொன்னாங்க. 5 சீட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன், சன்ஃப்ளவர், பம்கின், குக்கும்பர், ஃப்ளெக்ஸீட். இந்த 5 சீட்ஸுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ அளவு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் தான். ரோஸ்ட் பண்ணி மொத்தமாக சேர்த்து மொத்தமாக ஒரு டீஸ்பூனாக எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கலாம். உள்ளங்கை வச்சிங்கன்னா இவ்வளோ தான் வரணும். அதை தான் வந்து ஒரு இது சாப்பிட சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மேம் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் பாடி பில்டிங்கில் கூட இதை நான் ஃபாலோ பண்ணதே கிடையாது. சீட்ஸ் மேட்ரு. உங்களோட ஹேர் ஃபால் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக உங்கள் மனநிலைமை எப்படி இருந்துச்சு அப்போது? 2019 வந்து என்னோட மதர் பாஸ்ட் அவே. அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் ட்ராமாவில் நான் இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் வந்து எமோஷ்னலாக இருக்கும்போது ஹேர் ஃபால் நான் அதை பெருசாக கண்டுக்கல. அப்புறம் கோவிடும் வந்ததுனால எதுவோ ஒன்று இம்பேக்ட் ஆகிடுச்சு. என்னோட பாடி எல்லாமே வந்து பழைய மாதிரி இல்லைன்றதை நான் உணர்ந்துட்டேன். 21 அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு நான் ஹெட் ஷேவ் பண்ணும்போது பார்க்குறேன், இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே பேட்சாக இருக்குது. சரி, இது ரொம்ப பெரிய இஷ்யூ கிடையாது, பால்னஸ் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கங்கே பேட்சானா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ரவுண்டாக அந்த மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை, ரொம்ப டென்சிட்டி. ஆமாம், டென்சிட்டி. அதாவது நம்ம மொட்டை அடிச்சு பார்த்தோம்னா அந்த இடத்துல சின்ன சின்ன கேப் தெரியும். யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அப்படி இருந்ததே கிடையாது. 4 ஆல்மண்ட், 4 கேஷ்யூ, 2 ஃபிக், 2 டேட்ஸ், 2 வால்நட். ஸோ இதெல்லாம் இருக்கும். நான் எப்பவுமே வால்நட் சேர்த்துக்காம நான் ஃபர்ஸ்ட் ஸ்மூதி ரெட் பனானா போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இவங்க சொன்ன ஒரு புது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட்லையும் வால்நட்லேயும் வந்து பைட்டிக் ஆசிட்னு ஒன்று இருக்கும். ஸோ மற்ற நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன். அதை பற்றி நான் பெருசாக கண்டுக்கல. நல்லதானே சாப்பிட்றோம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நானும் சாப்பிட்டுருந்தேன். ஆனால் அதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு சொன்னாங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட சொன்னாங்க. மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து அதை பற்றி நிறைய பார்க்கும்போது ஈவன் இவருமே பால் சாருமே சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ எல்லா டாக்டர்ஸும் இதுதான் சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறதுல கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து மல்டி வைட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சீட்ஸ் சொன்னாங்க. 5 சீட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன், சன்ஃப்ளவர், பம்கின், குக்கும்பர், ஃப்ளெக்ஸீட். இந்த 5 சீட்ஸுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ அளவு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் தான். ரோஸ்ட் பண்ணி மொத்தமாக சேர்த்து மொத்தமாக ஒரு டீஸ்பூனாக எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கலாம். உள்ளங்கை வச்சிங்கன்னா இவ்வளோ தான் வரணும்.